முதல் குமரி வரைக்கும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நமக்கு இந்த காலத்தில் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அனாதியா எல்லாரும் ஒரு தீபத்தை வச்சு கொண்டாடுறோம். அந்த தீபத்தை வைக்கிற காலத்துல அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லும்படியாக தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், எல்லா பிராணிகளுக்கும் ஒரு ஹிருதயத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டு, ஹிருதயத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டுதானே பகவானை நினைச்சுண்டு அந்த பகவானுக்கு ஒரு தீபத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த தீப பிரகாசத்தை இந்த கண்ணால பார்த்தவானா அதுல இருந்து உள்ளே ஒரு இருக்க முடியாத சகல பாகங்களும் அவளுக்கு நிவர்த்தியாகி நட்சத்திரங்களுக்குள்ள ஆகாசத்துல ரொம்ப 6 நட்சத்திரம் சேர்ந்து பிரகாசமா, அதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் சொல்லியிருக்கிற விதத்துல இந்த கிருத்திகா நட்சத்திரங்களுக்கு அப்பேற்பட்ட கிருத்திகா நட்சத்திரங்கள், அந்த கிருத்திகா நட்சத்திரம் தான் சாட்சாத் இவனுக்கும் முருகனுக்கும் அது கிருத்திகா நட்சத்திரங்களாக அவனை வளர்த்ததுன்னுட்டு அது ஒவ்வொன்றும் 6 நட்சத்திரம். அது 6 நட்சத்திரம் 6 முகமா பரமேஸ்வரன், அந்த 6 நட்சத்திர தேவதைகளும் 6 முகமா இருந்து ஈஸ்வரன் ஆறுமுகத்தினுடைய ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணமா இருந்து இன்னைக்கு. ஆறுமுகம் கோவில் மாத்திரம் இல்ல, எல்லா கோவிலையும் சிவன் கோவிலோ பெருமாகோவிலோ எல்லா கோவிலையும் சேர்ந்து நடக்கிற உற்சவம் இது. எந்த ஒரு சின்ன கோவிலா இருந்தாலும் சரி, சகல கோவிலையும் சேர்ந்து நடக்கிற உற்சவம். ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு காலத்துல உற்சவம் விசேஷமா இருக்கும். எல்லா கோவிலையும் நடக்கிற உற்சவங்கிறது எல்லா தினங்களும் தரிசனம் பண்ண முடியாத உற்சவங்கிறது